تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ما زال جبريل يوصيني بالجار حتى ظننت أنه سيورثه. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்க நிலவட்டுமாக. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவாராக. அன்பான பெருமக்களே, புனிதமிக்க தீனுல் இஸ்லாமின் உறுப்பினர்களாக இருக்கிற நாம் இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் அனைத்தையும் எடுத்து நடப்பது ஒவ்வொரு முஸ்லிம் முஃமினின் மீது கட்டாய கடமையாகும். ஷரியத் என்பது நாம் நினைத்திருப்பதைப் போல நம்முடைய பார்வையிலே, சாதாரணமான முஸ்லிம்களுடைய பார்வையிலே எது வழக்கங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மாத்திரம் ஷரியத் அல்ல. அதையும் தாண்டி பல்வேறு காரியங்களில் நம்முடைய கவனங்களை செலுத்தி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமான அடியாராக ஆகுவதோடு பரிபூர்ணமான முஃமினாக முஸ்லிமாக பரிணமிப்பது நம் ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஷரியத்துல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில நற்பண்புகள், நல்லொழுக்கங்கள், சமூக கட்டமைப்போடு சார்ந்து நாம் வாழ வேண்டிய ஒழுக்க நெறிகள் குர்ஆன் ஷரீஃபிலே பேசப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறார்: வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ.
அல்லாஹுவை வணங்குங்கள், எந்த பொருளையும் அவனுக்கு நீங்கள் இணை வைக்க வேண்டாம். முடிஞ்சு போச்சு. அல்லாஹோ வணங்கணும். வணக்கம்னு என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ எல்லா வணக்கத்தையும் வணங்கணும். வணங்குதுல்லா, இபாதத் செய்யுங்கள், அல்லாஹுவை வணங்குங்கள். ஒரு அரை வரையில் அல்லாஹ் இபாதத் சொல்றான். அடுத்து பாருங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அந்த அல்லாஹ்வுக்கு இணையாக எவரையும் எந்த பொருளையும் கற்பிக்காதீங்க. இங்கே தௌஹீது பேசப்படுகிறது. அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் மட்டும்தான் நம்ம இறைவன். அவனை தவிர இந்த உலகத்தில் யாரும் எதுவும் நமக்கு இறைவன் கிடையாது. முஸ்லிம்கள் இந்த ரெண்டு விஷயத்திலுமே நம்ம சரியாத்தான் இருக்கோம். அல்லாஹ் வணங்கணும் அப்படிங்கிறதையும் மாற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது அப்படிங்கிறதையும் எல்லாருமே நம்ம ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆனா இதோட ஷரியத்து முடிஞ்சிடல. அல்லாஹ் தஆலா சில முக்கியமான விஷயங்களை தனித்தனியாக பட்டியல் போட்டு சொல்றார். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே தனி மனிதராக வாழ முடியாது. நான் தனியா இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தையாக இருக்கிற போது பெற்றோர் தேவைப்படுகிறார்கள். இளமையை அடைகிற போது நண்பர்கள் அவனுக்கு வருகிறார்கள். ஒரு கட்டத்திலே கணவனோ மனைவியோ அவனுக்கு துணை வருகிறது. பிறகு அவருக்கு குழந்தைகள் ஏற்படுகிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நண்பர்கள் கிடைக்கிறார்கள். இப்படி பல கட்டங்களிலே ஒவ்வொரு மனிதனும் இன்னொருவரை சார்ந்தே நாம் வாழ்ந்து கொள்கிறோம். ஷரியத் என்பது வெறுமனே அல்லாஹுவை வணங்குவது மாத்திரமல்ல, அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை மாத்திரமல்ல, அதை தாண்டி நாம் யாரோடெல்லாம் இணைந்திருக்கிறோமோ, நாம் யாரோடெல்லாம் சேர்ந்து வாழ்கிறோமோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகள் இருக்கிறது. அதையும் சேர்த்து செய்கிற போதுதான் ஒரு மனிதன் பரிபூர்ண முஃமினாக பரிணமிக்க முடியும். தெளிவான முஸ்லிமாக அவர் வாழ முடியும். அல்லாஹ் அந்த வசனத்துடைய தொடரிலே பேசுகிறார். குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வசனத்திலே நம்முடைய கவனத்திற்கு ஏற்ப வரிசையாக அல்லாஹ் பேசுகிறார். முதல்ல அல்லாஹ் சொல்கிறார், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே உபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அத்தா அம்மா, நம்முடைய பெற்றோர்கள் நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப நல்ல முறையில நம்ம நடந்து கொள்ளணும். அவர்கள் மனம் போடாத அளவுக்கு நாம் நடக்க வேண்டும். மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும். உடல் ரீதியாக அவர்களை கரம் பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். வயோதிகத்தை அடைகிற போது எல்லா காரியங்களையும் நம்ம செய்யணும். பெற்றோர்கள் என்பதுதான் ஒரு நபிமொழியிலே குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு சொர்க்கமோ நரகமோ உன்னுடைய பெற்றோரிடத்தில் இருக்கிறது சொன்னார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பெற்றோர்கள் நம்மை திருப்திப்பட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அர்த்தம். பெற்றோர்கள் நம்ம இடத்துல அதிருப்தியோடு நடந்து கொண்டால் நமக்கு நரகம் கிடைக்கும் என்று அர்த்தம். இதை விட சுருக்கமா வேற யாரும் சொல்ல முடியாது. பெற்றவங்களை கவனிச்சுக்க அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான விஷயம். பொதுவாகவே நம்ம திருமணம் முடிச்சு குழந்தைகள் எல்லாம் பெற்று நம்ம குழந்தைகளை வளர்க்கறதுல ரொம்ப கவனம் செலுத்துறோம். எல்லாத்தையும் தான் சொல்றோம். நம்ம குழந்தைகளை வளர்க்கறதுல ரொம்ப கவனம் செலுத்துறோம். அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவு, உடை, கல்வி, திருமணம், தொழில், வருங்கால தெளிவாக வாழக்கூடிய முறை அனைத்தையும் நம்ம புள்ள அப்படின்னு பார்த்து செய்யறோம். அது தப்பு இல்லை. ஆனா அதை மட்டும் செஞ்சா அந்த குழந்தை பெருசாகி அது என்ன தெரியுமா செய்யும்? அது உள்ளே மட்டும் பார்க்கும். ஏன்னா நம்ம அப்படிதான் பழக்கியிருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய குழந்தைகளை கவனிப்பதை போலவே அதை விட கூடுதலாக நம்முடைய பெற்றோரை கவனிக்கணும். அப்ப அந்த குழந்தை பார்க்கும். நம்முடைய வீடுகளில் வளரக்கூடிய பேர குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்ப்பார்கள். நம்மளை பார்க்கிற மாதிரி அவங்க அத்தா அம்மாவை அவங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. வெளியூர்கள் இருந்தா போன் பண்ணி பேசுறாங்க, பணம் கொடுக்குறாங்க, வீட்டுல உட்கார வச்சு சிதுமத்து பணிவிட செய்யறாங்க.
இப்ப இது எல்லாத்தையும் அந்த குழந்தை பார்த்துட்டே இருந்தா அந்த குழந்தை பெருசாகி தான் குழந்தைய பார்க்கறதை விட நம்மள நல்லா பார்க்கணும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வும் சொல்கிறான். சுருக்கமாக ஒரே ஒரு வரிதான், வபில் வாலிதைனி இஹ்சான், பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதை விட வேற வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நல்ல முறையோ அப்படி நடந்துக்கணும். இதை தெளிவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரப்பல் ஆலமீன் மிகச் சுருக்கமாக அழகாக சொல்கிறார், பெற்றோர்கள் மனம் போடுகிற வகையில எந்த நேரத்திலும் நடந்து கொள்ளக்கூடாது. ஷரியத்துல ரொம்ப தெளிவாக இது பேசப்பட்டிருக்கிறது. ஹயாத்தோடு இருந்தா அவங்களுக்கு நம்ம எப்படி நடக்கணுமோ நடந்துக்கலாம், அவங்க வஃபாத் ஆயிட்டா அவங்களுக்கு எப்படி நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பெற்றோர்களை விடுத்து விட்டு இந்த உலகத்திலே இறைவனுடைய பொருத்தத்தை எவராலும் அடைய முடியாது. அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த வசனத்திலே தொடர்ல வருகிறது. அது மாத்திரமல்ல, வபில் குர்பா, உறவினர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சமூக கட்டமைப்பிலே நம்முடைய உறவினர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, நம்முடைய தந்தையுடைய உறவினர்கள், தாயுடைய உறவினர்கள், திருமண பந்த ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உறவினர்கள், இப்படி உறவுக்காரர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலேயும் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அவங்க சில நேரம் அப்படி பண்றாங்களே இப்படி பண்றாங்களே, அவங்க அப்படி இப்படி பண்ணாலும் நம்ம நல்லா நடக்கும். அதைத்தான் குர்ஆன் சொல்லுது, வபிதில் குர்பா, உறவினர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது விஷயம், முதல்ல பெற்றோர், அதுக்கப்புறம் உறவினர். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல் யதாமா, அனாதைகளிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அனாதைகளை நல்ல விதமாக கவனித்துக் கொள்ளுங்கள். தந்தையை இழந்து பருவ வயதை அடையாத அனாதை குழந்தைகள் நம்முடைய பார்வையில் கிடைக்கிற போது அவரிடத்திலே மிகவும் கருணையோடும் தரிசனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், வல் மசாகீன், ஏழைகளிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். ஏழைகிட்ட நல்ல விதமாக நடந்து, நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், காசு பணங்களை கொடுத்திருக்கிறான் என்ற மமதையிலே ஏழைகளை நாம் ஏளனமாக நினைத்து விடக்கூடாது, உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. மறுமை நாளையிலே சுவனத்திற்கு அவர்கள் தான் முதலிலே போவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார். ஏழைகள் நம்மை தவறாக செல்வந்தர்கள் நடக்கிறார்கள் என்ற எண்ணம் வருகிற அளவுக்கு அவர்கள் நடத்தக்கூடாது. கல்யாணம் முடிச்சுட்டேன் அப்படின்னு வந்து ஒரு சஹாபி சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலிமா கொடுங்க. இந்த வலிமாவை பத்தி ஹதீஸ்கள்ல வருது. ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சுன்னத்தான விருந்துகள்ல அந்த வலிமா விருந்துங்கிறது ஒன்று. அந்த வலிமா விருதை பத்தி சொல்லப்படுது. நல்ல வலிமா விருது என்ன தெரியுமா? ஏழைகள் அழைக்கப்படுகிற வலிமா விருது தான் சிறப்பான விருது என்று உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம சொந்த பந்தங்களை மாத்திரம், நமக்கு தொழில் ரீதியாக யார் பழக்கம் இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம், பச உள்ள பார்ட்டிகளை மாத்திரம் நம்ம கூப்பிட்டு விருந்து கொடுத்தோம்னா அந்த விருந்துல பறக்கத்து இல்லைங்கிறார். ஏழைகளும் அந்த 4 பேர் உட்காரணும், அவர்களும் சாப்பிடணும், அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை போன்ற கண்ணியத்தை நாம் பெற வேண்டும். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலே வலியுறுத்தியிருக்கிறார். அதனால் ஏழைகளை மிகுந்த கவனத்தோடு சொல்ல வேண்டும். இதுவும் ஷரியத்திலே முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல் ஜாரில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி, அண்டை வீட்டுக்காரரிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த அண்டை வீட்டுக்காரர்கள் சொல்ற பாத்தீங்களா, இந்த குர்ஆனே 2 வகையாக பிரிக்கிறது. முதலாவது வல் ஜாரில் குர்பா, உறவினர்களான அண்டை வீட்டுக்காரர். நம்ம பக்கத்துல இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. இப்ப 2 விதமான தன்மையிலே வருகிறது. இன்னொரு தன்மை வல் ஜாரில் ஜுனுபி, பக்கத்து வீட்டுக்காரா இருப்பாங்க, ஆனா நமக்கு உறவுக்காரன் கிடையாது, யாரோ ஒருத்தரா இருக்கலாம். இப்ப வல் ஜாரில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி, உறவினரான அண்டை வீட்டுக்காரர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உறவு இல்லாத அண்டை வீட்டுக்காரருக்கு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எடுத்து சொல்கிறார், வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி, பக்கத்திலே இருக்கிற நண்பர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். வபின் ஸபீல், வழிபோக்கரிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட
அடிமைகள், ஊழியர்கள், வேலைக்காரர்கள் இவங்கிட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் பட்டியல் போட்டு எல்லாம் சொல்றார். முதலாவது பெற்றோரை சொல்கிறார், இரண்டாவது உறவினர்களை சொல்கிறார், மூன்றாவது அனாதைகளை சொல்கிறார், நான்காவது ஏழைகளை சொல்கிறார், ஐந்தாவது ஆறாவது உறவினர்களை 2 வகையாக பிரித்து சொல்கிறார். பக்கத்து வீட்டுக்காரரான உறவினர்கள், பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய உறவு அல்லாதவர்கள், அடுத்து நண்பர்களை சொல்கிறார், வழிபோக்கர்களை சொல்கிறார், நம்முடைய பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகளையும் ஊழியர்களையும் வேலையாட்களையும் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை எல்லாம் சொல்கிறார். நல்ல விதமா நடந்துக்கங்க. இந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சொல்வதை கூட விரிவாக பேசவில்லை. வஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குங்கள், முடிஞ்சு போச்சு. பல இடங்கள்ல பல வசனங்கள்ல வருகிறது, தொழணும், நோன்பு வைக்கணும் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறாங்க. அதனால நமக்கு விளக்கங்கள் வருகிறது. அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள், சுருக்கமா அறவையில் எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தோடு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிற போது, உங்களுடைய சமூக மக்களிடத்திலே நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று முடிக்கவில்லை. ஒவ்வொரு சாராரா எடுத்து எடுத்து மண்டையில அடிக்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். நல்லா பார்த்துக்கோ, ஏழைகளை, அனாதைகளை கவனிச்சுக்கோ, பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்துக்கோ, உறவினர்களை பார்த்துக்கோ, ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து எல்லாம் சொல்றான். தப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த விஷயம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிற காரணத்தினால் தான் இவ்வளவு விலாவாரியாக பேசப்பட்டிருக்கிறது என்று தப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த வசனத்தை எல்லாம் முடிக்கக்கூடிய அந்த அமைப்பு பாருங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா, நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அளிப்பவர்களை, ஆணவத்தோடு இருப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொல்றார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இவங்க எல்லார்கிட்டையுமே நல்ல விதமா நம்ம நடந்துக்காம இருந்தோம்னா நம்ம ஆணவத்துல இருக்கணும் அர்த்தம். இவங்கிட்ட நம்ம நல்ல விதமாக நடந்துக்கிட்டா நம்ம பணிவோடு, எளிமையோடு, மிகுந்த அந்யோன்யத்தோடு வாழ்கிறோம் என்று பொருள். இவர்கள் எல்லோரையும் நாம் உதாசீனப்படுத்தி வாழ்ந்தால் நாம் ஆணவத்தில் இருக்கிறோம் என்று பொருள். அல்லாஹ் அதைத்தான் கண்டிக்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா, அல்லாஹ் மிகவும் பெருமையோடு இருப்பவர்கள், நான் தான் என்ற உயர்வான எண்ணத்தோடு கர்வத்தோடு வாழ்பவர்கள், அவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்ற வசனத்தை படிக்கிறார். இந்த விஷயங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களுமே எல்லா காலத்திலையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். இந்த தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று முஸ்லிம்களாக இருப்பவர்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே அது தெரியும். எப்படியாவது இந்த மக்களை முழுமையாக இந்த நாட்டை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்பதற்கான சதிகளை பல்வேறு கோணங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக செய்வதை போன்று செய்கிறார்கள், ஆணவத்தோடு செய்வதை போன்று செய்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களிலே நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய சட்ட திட்டங்கள், சட்டமன்றங்களிலே, பாராளுமன்றங்களிலே அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய சட்ட திட்டங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு விரோதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. அதுக்காக நம்ம குர்ஆனை விட முடியாது, நம்ம குர்ஆனை விட முடியாது. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்தாக வேண்டும். தெளிவாக சொல்வதென்றால், நம்ம பக்கத்து வீட்டுல பாசிச சிந்தனை உள்ள ஒருத்தன் இருந்தா கூட அவனையும் நாம் கண்ணியமாக நடத்த வேண்டும். அவனையும் என்று சொல்வது கூட ஒரு தடித்த வார்த்தை தான், ஆனால் இருந்தாலும் கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் அண்டை வீட்டுக்காரரோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது விலாவாரியாக பேசப்பட்டிருக்கிறது. எங்கேயுமே முஸ்லிமான அண்டை வீட்டுக்காரர் என்ற வாசகம் வரவே இல்லை, இஸ்லாமிய அண்டை வீட்டுக்காரர் என்ற வாசகம் வரவே இல்லை. யாராக இருந்தாலும் சரி அவரிடத்திலே கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சுனன் திருமதியிலே ஒரு நபிமொழி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வருவார்கள், பல விஷயங்களை பேசுவார்கள். ஆனால் அவர்கள் அடிக்கடி இடத்திலே பேசிக்கொண்டே இருந்தது என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர்கள் நீங்க நல்லா நடந்துக்கங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள் நல்லா நடந்துக்கணும்னு மக்களுக்கு சொல்லுங்க, இதை என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு தடவை நான் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன், ஹத்தா வலந்து அன்னஹு சயுவரிசுஹு, என்னுடைய சொத்திலே பக்கத்து வீட்டுக்காரருக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி விடுவாரோ என்று நினைக்கிற அளவுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரரை நான் கவனிக்க வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தமிழ்ல சொல்லுவார், பக்கத்து வீடு பகை வீடுப்பா, அண்டை வீடு சண்டை வீடுப்பா. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு. அதிலும் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களிலே வாழக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டால் இந்த அண்டை வீட்டுக்காரரை நாம் கவனத்தில் கொள்வதிலே மிகுந்த தோய்வு நிலையிலே இருக்கும். 0% தான், ஒன்றுமே இல்லை. அதிலும் குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகளிலே இருப்பவர்களை எடுத்துக்கொண்டால் எதிர் வீட்டை பார்ப்போம், பக்கத்து வீட்டை பார்ப்போம், அந்த கதவை மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த வீட்டுல யார் இருக்கான்னு தெரியாது. நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அந்த வீட்டுல யார் இருக்கான்னு தெரியாது, எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. என்னைக்காவது ஒரு கொரியர் கொடுக்கிறவன் போஸ்ட்மேன் வந்து பேர் கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியாது. அந்த அளவு நாம் உறவுகளை பேணாமல் இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரருடைய முகம் தெரியாமல் இருக்கிறோம். இஸ்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்த சொல்கிறது, அவருடைய சுக துக்கங்களிலே கலந்து கொள்ள சொல்கிறது, அவர்களுக்கு உதவி ஏற்படுகிற போது உதவி செய்ய சொல்கிறது, வயோதிகமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய சொல்கிறது, எல்லா காரியங்களையும் செய்ய சொல்கிறது. எங்க தெரியுமா? இந்த ஒரே வார்த்தையில நபி அவங்க சொன்னாங்க, மாஸால ஜிப்ரீலு யூஸினி பில் ஜார், ஜிப்ரீல் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு அவர் திரும்ப திரும்ப சொன்னார்னா, ஹத்தா வலந்து அன்னஹு சயுவரிசுஹு, அவர்களுக்கு என்னுடைய சொத்திலே பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடுவாரோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். மற்றவர்கள் எப்படியோ இருந்து போகட்டும், இஸ்லாத்தை இல்லாதவர்கள் அல்லது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை எப்படியே இருக்கட்டும், ஆனால் நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல, ரப்புல் ஆலமீன் வலியுறுத்தியதை போல நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனிடத்திலே மிகுந்த நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், மிகுந்த பாசத்தோடு இருக்க வேண்டும். அவர் எதிரியாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை அறுக்கக்கூடிய மறுக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, வேறு அறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, சகஜமாக நாம் முன்முறுவலோடு அவரிடத்திலே நம்முடைய உறவை தொடர்கிற போது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் அவர் குர்ஆனை படிக்க காரணமாக இருக்கும், ஹதீஸை படிப்பதற்கு காரணமாக இருக்கும், நம்முடைய நடைமுறைகளை அவர் அசைப்படுவதற்கு காரணமாக இருக்கும், நம்மை எதிர்ப்பவர்களிடத்தில் அவர் பேசுவதற்கு அது காரணமாக இருக்கும். ரப்புல் ஆலமீன் ஒரு சிந்தனையை ஒரு நிமிட நேரத்திலே மாற்றிவிட்டார், அவருடைய ஹிதாயத்துக்கு அது காரணமாக அமையும். அவர் முஸ்லிமாக மாறுவதற்குண்டான சூழ்நிலை உருவாகிவிடும். மற்றவைகள் எல்லாம் இன்னொரு கட்டத்தில் வைத்துக் கொண்டாலும் இந்த விஷயத்தை மிகுந்த கவனத்தோடு நாம் பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தாய்மார்களாக இருப்பவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி, பொதுவாக கிராமங்கள் உள்ளிட்ட பெருநகரங்கள் வரை எல்லா இடங்களிலும் பக்கத்து வீட்டுக்காரரோடு பாசமாக இருப்பதும் பகையாக இருப்பதும் தாய்மார்களை வைத்துத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய நட்புறவு அல்லது விரிசல், இதன் காரணமாகத்தான் அந்த குடும்பமே பிளவுபட்டு போய்விடுகிறது, குடும்பமே பிரிந்து விட்டு போகிறது. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒரு நபிமொழியிலே இப்படி வருகிறது, சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. நபி அவங்க சொல்லக்கூடிய அழுத்தமான வார்த்தையை பாருங்க, நீ உண்மையான முஃமினா இருந்தா, பரிபூர்ணமான ஈமான் உள்ளவராக இருந்தா இந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற கருத்துல நபி அவங்க பேசுறாங்க. வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு, வல்லாஹி லா யுமினு. நபி அவர்கள் 3 முறை சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமினே அல்ல, அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமினே அல்ல, அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமினே அல்ல. 3 முறை சொன்னார். ஒரு விஷயத்தினுடைய அழுத்தத்தை புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள், புதிராக பேசுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் யா ரசூலல்லாஹ், யாரை பத்தி சொல்றீங்க? மூமினே இல்ல மூமினே இல்லன்னு சொல்றீங்க, யாரை பத்தி சொல்றீங்க? தொழாத மனுஷனா, ஜகாத் கொடுக்காத மனுஷனா, அல்லது வேற ஏதாவது புறம் பேசிக்கிற மனுஷனா, யாரை பத்தி சொல்றீங்க? சஹாபாக்கள் கேட்டபோது உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதி லா யுமினு ஜாருஹு பவாயிகஹு. ஒரு மனிதன் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு நிம்மதியை தராமல் இருந்தால் அவன் மூமினே அல்ல என்று உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என் பக்கத்து வீட்டுக்காரரே என்னை பத்தி என்ன நினைக்கணும்னா,
இவருக்கு இருக்கிறதுனால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இவருக்கு இருக்கிறதுனால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நான் மூமின் அர்த்தம். இல்லைன்னா மூமினே அல்ல. இப்ப ஈமான் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஈமானுக்கு அடிப்படை விஷயமாக குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பக்கத்து வீட்டுக்காரரோடு பாசத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பக்கத்து வீட்டுக்காரருடைய நிலைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது சில நேரங்களிலே நாம் அறிய முற்பட்டாலும் அவர்கள் விலகி போகிறார்கள் என்பது வேறு விஷயம். அது யதார்த்தமான உண்மைதான். நம்ம நெருங்கி போனாலும் கூட வாய் வர்றாரு, பேசுறாரு, ஏதாவது கேட்டு வரோம், ஏதாவது சொல்லிடுவாரோ, அல்ல வேற ஏதாவது ரகசியம் அப்படிலாம் கூட நினைப்பாங்க. அதெல்லாம் யதார்த்தமான உலகத்தில் இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த எண்ணம் ஏற்படாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒரு நபிமொழியில இப்படி வருகிறது, சஹீஹுல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது, லைஸல் முஃமினு பில்லதி யஷ்பஉ வ ஜாருஹு ஜாயிஉன் இலா ஜன்பிஹி. முஃமின் யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கிறப்போ இவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, இவன் முஃமினே அல்ல என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய அழுத்தமான வார்த்தை பாருங்க. அங்கே பாருங்க, வ ஜாருஹு ஜாயிஉன் இலா ஜன்பிஹி. முஸ்லிமோ முஸ்லிம் அல்லையோ அப்படிலாம் இல்ல குறிப்பு. பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கிறார். நமக்கு பக்கத்து வீட்லயோ எதிர் வீட்லயோ மேலையோ கீழையோ ஏழைகள் இருக்கிறாங்கன்னு தெரியுது. அவர் ரொம்பவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிகிறது. திருமணத்திற்கான தேவைகள் இருக்கிறது, ஆனாலும் பணம் இல்லை. மருத்துவ தேவை இருக்கிறது, பணம் இல்லை. கல்வி தேவை இருக்கிறது, பணம் இல்லை. நமக்கு நன்றாக தெரிகிறது நம்மால் முடியும் என்றால் அவரிடத்திலே பேசி அந்த உதவிகளை செய்ய வேண்டும். அது ஈமானுடைய ஒரு அடையாளம் என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போயிடக்கூடாது. அவர் கேட்கட்டும், பார்த்துக்கலாம். நம்ம கேட்டாலே கொடுக்கறது இல்ல, கேட்காம இருந்தா எப்படி கொடுப்போம்? ஆனா நபி அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு தெரிந்தாலே நீ செய்ய வேண்டும். அவன் தேவை உள்ளவன் என்று உனக்கு புரிகிறது, அவன் மருத்துவ தேவைகளுக்காக புரிகிறது, அல்லது திருமண தேவைகளுக்காக புரிகிறது, கல்வி தேவைகளுக்காக புரிகிறது, அல்லது வேறு ஏதோ ஒரு கடன் சுமையில் இருக்கிறாங்க தெரிகிறது. நம்மால் முடிந்தால் அந்த உதவிகளை செய்ய வேண்டும். அல்லது நம்மால் யாரால் முடியுமோ அவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். இதை கொடுங்க, எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, இது உண்மையான விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்வது கூட ஈமானுடைய அடையாளம். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸல் முஃமினு பில்லதி யஷ்பஉ வ ஜாருஹு ஜாயிஉன் இலா ஜன்பிஹி. வேறு நபிமொழியில் எப்படி வருகிறது? தபரானியிலே பதிவாகி இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மா ஆமன பி மன் பாத்த ஷபஆன் வ ஜாருஹு ஜாயிஉன் இலா ஜன்பிஹி வ ஹுவ யஅலம். ஒருத்தன் நைட் தூங்குறான். தூங்கும்போது அவனுக்கு தெரியுது பக்கத்து வீட்டுல குழந்தை அழுகுது. இன்னைக்கு இந்த அளவுக்கு வறுமையில யாரும் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் சரி, எல்லா வீட்லயும் நைட்டு சாப்பிட்டு முடிச்சோம்னா பார்த்தா கொஞ்சம் சாப்பாடு மிச்சதா இருக்கு. அது எல்லாம் ஒழுங்கா பெரிய பறக்க. நம்ம என்ன ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தால், எங்கேயாவது ஒரு இடத்திலே இருந்தால், அல்லது வேறு ஏதேனும் தேவைகள் இருந்தால் நமக்கு தெரிந்து நாம் அதை கண்டுகொள்ளாமல் நாம் தூங்கினால், குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஆமனபி, அவன் என்னை ஈமான் கொள்ளல அர்த்தம். குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், என்னை நம்புறதுக்கான அடையாளமே என்ன தெரியுமா? நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் செய்யணும். நான் மிகவும் உறுதியாக சொல்கிறேன், பக்கத்திலே இருப்பவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். ஆனா நீ அதை கண்டுக்காம கதவை வேகமா திறந்து டப்புன்னு அடைச்சிட்டு கூட்டிட்டு உள்ள போய் யாரு என்னன்னு போறேன் அப்படின்னு இருந்தா அது இஸ்லாத்தில் உள்ள பண்பல்ல, ஈமானில் உள்ள பண்பல்ல. மிகவும் நெருக்கமானவர்கள் மாத்திரமல்ல, தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, அறிமுகமானவர்களோ அறிமுகம் இல்லாதவர்களோ, அவர்கள் ஒரு துன்பத்திலே உழல்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு இடத்தில் இருக்கிறது என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சஹீஹுல் புகாரிலே இப்படி ஒரு நபிமொழி வருகிறது. நபி அவர்கள் சில விஷயங்களை சொல்கிறார்கள். ஒரு 2-3 விஷயத்தை சொல்லி இந்த பண்பு இருந்தால் தான் அவருடைய ஈமானுக்கு அடையாளம் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். முதலாவது விஷயம், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரஹு. அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருந்தால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை தரக்கூடாது. முதலாவது விஷயம். இரண்டாவது, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருந்தால் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும். இரண்டாவது விஷயம். மூணாவது, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு நம்பினால்
ஒண்ணு நல்லதை பேசு அல்லது வாய் மூடி மௌனமா இருக்கு. தொந்தரவு தர மாதிரி யாருக்கும் பேசுகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஈமானுடைய அடையாளம் என்பது மூன்றாக இந்த ஹதீஸிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே நேயத்தோடு நடந்து கொண்டால் அவருக்கு ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தம். நம்மை தேடி வரக்கூடிய விருந்தாளிகளை நாம் கண்ணியப்படுத்தினால் நமக்கு ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தம். நன்மையான விஷயங்களை பேச வேண்டும். நாம பேசினா ஏதாவது பிரச்சனை வரும் தெரிஞ்சா வாய் மூடி மௌனமாக இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம ஈமான் இருக்கிறது. உங்களுக்கு மேல இருந்து இந்த உரையினுடைய தொடக்கத்தில இருந்து இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டே வந்த விஷயம் பக்கத்து வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது. அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லவோ எதுவுமே தெளிவாக வரல. ஹதீஸ்கள் எப்படி வருகிறது? திருமதி ஷரீஃபில் அபூதாவுல வருது, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று தெளிவாக வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போயிருந்தாங்க. அவங்க வந்த உடனே அவருடைய நண்பர்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு ஆடு அறுத்து சமைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே பார்த்தாங்க, என்ன விசேஷமா இருக்குன்னு பார்த்தாங்க, கேட்டாங்க. உடனே ஒரு ஆடு அறுக்கப்பட்டு இன்னைக்கு சமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் கேட்டாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு யூதர் இருக்கிறாங்க, அவங்க கொடுத்து அனுப்புறீங்களா என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் கேட்டாங்க. அங்க இருந்தவங்க சொன்னாங்க, இல்ல அப்படிலாம் நாங்க யாரும் கொடுக்கல, யாருக்கும் கொடுத்து அனுப்புற, ஆட்டை அர்த்தம் சமைச்சுட்டு இருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், முதல்ல அதுல இருந்து இறைச்சி எடுத்து கறி எடுத்து பக்கத்து வீட்டுக்காரரான யூதருக்கு கொடுத்து அனுப்புங்க. யஹூதியா பக்கத்து கொடுத்து அனுப்புங்க. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மாஸால ஜிப்ரீல் யுஸீனி பில் ஜாரி ஹத்தா வரத்து அன்னஹு சையுவர்ரிசு. சொல்லிட்டே இருக்காங்க ஜிப்ரீல் ஸலாம், பக்கத்து வீட்டுக்காரோட பண்போடு நடந்து கொள்ளுங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய சொத்துல பங்கு கொடுக்கணுமோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னு நபி அவங்க நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு மூமினாக இருந்தாங்க, முஸ்லிமா இருந்தாங்க, யூதரா இருந்தாங்க, முதல்ல அவருக்கு கொடுத்து அனுப்புங்க என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை எடுத்துக்காட்டி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி சுனன் அபீ தாவூதிலே பதிவாகி இருக்கிறது, திருமதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. வேறொரு நபிமொழியில எப்படி வருகிறது? வசதி வாய்ப்பு குறைவா தான் இருக்கு, நம்ம வீட்டுல உள்ள குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு தான் நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம வீட்டுல சமைக்கிற சால்னாவுடைய வாசனை பக்கத்து வீட்டுக்கு போகுமானால் கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊதிட்டு அவர்களுக்கு கொடுத்துருங்க என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் ஏழை, எனக்கு முடியாது அப்படிலாம் தப்பிட முடியாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எது முடியுமோ எவ்வளவு முடியுமோ அதை பக்கத்து வீட்டுக்காருக்கு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய உயர்தரமான பண்பு. இதை உலகளாவிய அளவிலே நாம் எடுத்துக்கொண்டு சென்றால், நம்முடைய பெண்களுக்கு, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு இதை எடுத்துக்கொண்டு சென்றால், மற்றவர்கள் எவ்வளவுதான் இடத்திலே விரோதமாக மிகப்பெரிய வெறுப்புணர்வோடு இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர்களை முறியடிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா குர்ஆன் ஹதீஸுடைய வழக்குகளை முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்